பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய மாதத்திலும் எங்கள் பிபிஏ திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 44:21. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த ஆசிரியர் அவர் தாய்தான். அப்படி நல்வழியில் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோரை மறந்திருக்கிற சூழ்நிலை, பிள்ளைகளும் பெற்றோரை மறக்க பண்ணின ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட நாம் அவரால் மறக்கப்படுவதில்லை என்று வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கர்த்தரால் நாம் மறக்கப்படக்கூடாது என்றால் நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். முதலாவது, உலகத்தின் வழிபாடுகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் சடங்காச்சாரங்களுக்கும் அந்நிய தெய்வங்களுக்கும் கையெடுக்காமல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, மரியாளை போல தேவனுக்கு முன்பாக பணிந்தவர்களாய் ஆவியில் தாழ்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். உருவாக்கின தேவனுக்கு முன்பாக ஒரு நாளும் பெருமையின் எண்ணமோ பெருமையின் நடக்கையோ நமக்குள் இருக்கவே கூடாது. மூன்றாவதாக, வேதத்தை மறக்காதவர்களாய் இருக்க வேண்டும். நாம் வேதத்தை மறந்தால் ஆண்டவர் நம் பிள்ளைகளை மறப்பார். ஏன், நம் சந்ததியே அவரால் மறக்கப்பட்டு போகக்கூடும். இந்த உலகத்தில் நம்மை யார் மறந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம். கர்த்தர் நம்மை மறக்காமல் இருக்க நம் வழிகளை நாம் நல்வழிப்படுத்துவோம். ஆமேன்.